Hello friends, welcome to krishnastechinfo. In the video நம்ம Lenovo Tab M10 HD second generation tab பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் இந்த டேபோட அன்பாக்சிங் அப்புறம் ரிவ்யூ பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த டேப் அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ஸோ டேப்லெட் இங்கே இருக்குது. ஸோ வேறு என்ன இருக்குன்னு இங்கே ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இது கூட வந்து சார்ஜர் அடாப்டரும் கேபிளும் கொடுத்துருக்காங்க, டைப் சி கேபிள். ஸோ நெக்ஸ்ட் இதோட மேனுவல் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட்டாக வந்து இந்த சிம் எஜெக்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து மைக்ரோ எஸ்டி கார்டு போடலாம். ஸோ அது போடுறதுக்காக தான் இந்த எஜெக்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அன்பாக்சிங் பண்ணியாச்சு. ஸோ நம்ம டேப் இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ டேப்பில் மேலே பார்த்தீங்கன்னா இங்கே 3.5 mm ஜாக் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம இங்கே ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் வந்து ரெண்டு சைட்லேயும் பார்க்கலாம். ஸோ இந்த ரெண்டு சைட்லேயுமே வந்து ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே வந்து உங்களுக்கு டைப் சி யூஎஸ்பி ஸ்லாட் கொடுத்துருக்காங்க சார்ஜிங்க்கு. நெக்ஸ்ட் இங்கே வந்து ஒரு ஸ்மார்ட் கனெக்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எதுக்குன்னா வந்து ஸ்மார்ட் டாக்னு இப்போ வந்து உங்களுக்கு சேல் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஸ்மார்ட் டாக்கை யூஸ் பண்ணி நீங்கள் அலெக்ஸா கூட இதை யூஸ் பண்ண முடியும். ஸோ உங்கள் சைடில் வந்து லாக் பட்டனும் வால்யூம் பட்டனும் கொடுத்துருக்காங்க. ஸோ அது கீழே வந்து உங்களுக்கு எஸ்டி கார்டு ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை கழட்டி எஸ்டி கார்டு நீங்கள் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம டேப்பில் இருக்க ஃபீச்சர்ஸை பற்றி பார்க்கலாம். ஸோ இது வந்து ஒரு 10.1 inches டேப். இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கிறது வந்து 2GB RAM 32GB ஸ்டோரேஜோட வேரியன்ட். ஸோ இதே இதில் வந்து உங்களுக்கு 4GB RAM அப்புறம் 64GB ஸ்டோரேஜோட வேரியண்ட்டும் இருக்குது. ஸோ நான் வாங்கியிருக்க இந்த டேப்போட காஸ்ட் வந்து 11,000. ஸோ நீங்கள் வந்து 4GB வேரியண்ட் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு 15,000 வரும். இந்த டேப்பில் வந்து உங்களுக்கு சிம் ஸ்லாட் கிடையாது. ஸோ இதே மாடலில் வந்து உங்களுக்கு சிம் ஸ்லாட்டோட வேரியண்ட் ஒன்று இருக்குது. ஸோ அதோட ப்ரைஸ் வந்து உங்களுக்கு 14,000. இது பேட்டரி வந்து உங்களுக்கு 5000 mAh. மீடியாடெக்கோட ஹீலியோ P22T ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஆக்டோகோர் ப்ராசஸர். இந்த டேப் வந்து உங்களுக்கு போன இயர் நவம்பர் ரிலீஸ் பண்ணாங்க. இந்த ஓஎஸ் வந்து உங்களுக்கு Android 10 ரன் ஆகிட்டுருக்கு. இந்த டிஸ்பிளே வந்து உங்களுக்கு LCD டிஸ்பிளே தான், அதில் இவங்க யூஸ் பண்ண நல்லாயிருக்கும். இந்த ஜிபி வந்து உங்களுக்கு என்ன பவர் VR ஜிபி யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கேமராஸோட ஸ்பெசிஃபிகேஷன் என்ன, அதாவது பேக் கேமரா வந்து உங்களுக்கு 8 MP கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் கேமரா செல்ஃபி கேமரா வந்து உங்களுக்கு 5 MP கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பேக் கேமராவில் வந்து உங்களுக்கு 1080 பிக்சல்ஸ் வர வீடியோ ரெக்கார்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் 1080 பிக்சல்ஸ்லேயே வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியும் இந்த டேப்பில். ஸோ 3.5 mm ஜாக் இருக்கிறதால உங்களுக்கு FM ரேடியோவை நீங்கள் இதில் கேட்டுக்கலாம். இப்போ வாங்கி யூஸ் பண்ண வர இது நல்லா ஸ்மூத்தாக தான் இருக்குது. ஆனால் இதில் 2GB RAM தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் இதில் ஒர்க் ஆகும். ஸோ 4GB RAM நீங்கள் வாங்கினா இன்னும் ஃபாஸ்ட்டாக இருக்கும். இது ப்ராசஸர் 8 கோர் இருக்கிறதால உங்களுக்கு இந்த டேப்பில் வந்து ஸ்லோனஸ் அந்தளவுக்கு தெரியல. 5000 mAh கொடுத்துருக்கதால பேட்டரி பேக்கப் நல்லாவே இருக்குது. ஸோ இதை நான் கேம்ஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணேன். ஸோ கேம்ஸ் நான் இப்போ உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுறேன். ஸோ இதில் ரியல் ரேசிங் 3 வந்து நான் இன்ஸ்டால் பண்ணியிருந்தேன். ஸோ அதோட கேம் ப்ளே இப்போ பார்க்கலாம். ஸோ இதில் எல்லா கேம்ஸுமே சப்போர்ட் ஆகுது. ஏன்னா நான் பேட்டில் கிரவுண்ட்ஸ் இந்தியா வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன், அது நல்லாவே ஒர்க் ஆச்சு. ஸோ இந்த ரியல் ரேசிங் 3 வந்து உங்களுக்கு மோஷன் கண்ட்ரோல் கேம். ஸோ நம்ம மொபைலில் கேம் எப்படி ப்ளே பண்ணுவோம் அதே மாதிரி நல்லா கேம் ஸ்மூத்தாக இருக்குது. ஸோ எந்த லேக்குமே இல்லை.
ஸோ நெக்ஸ்ட் நம்ம கேமராவை பார்க்கலாம். ஸோ கேமராவில் வந்து உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் எதுவுமே கொடுக்கல பெருசாக. ஸோ இதில் மொத்தமே ஒரு வீடியோ ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, கேமரா ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ மேலே ஃபில்டர் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, ஒரு 4-5 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நம்ம செட்டிங்ஸ் போய் பார்க்கலாம். ஸோ செட்டிங்ஸில் உங்களுக்கு இமேஜோட பிக்சர் சைஸ் சேஞ்ச் பண்ணலாம். ஒரு வீடியோ குவாலிட்டியும் நீங்கள் பார்க்கலாம். 1080 டிஃபால்ட்டாக இருக்குது. நீங்கள் 720லையும் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி கேமரா ஆப்ஷன்ஸில் இங்கே ஐஎஸ்ஓலாம் நம்ம சேஞ்ச் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒயிட் பேலன்ஸ், எக்ஸ்போஷர் எல்லாமே சேஞ்ச் பண்ணிக்கலாம். சீன் மோடும் இங்கே ஒரு 6 சீன் மோடும் ஒரு 6 சீன் மோட் கொடுத்துருக்காங்க. ஆனால் இப்போ கரண்ட்டாக ஆட்டோவில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் லொக்கேஷன் ஸ்டோர் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜும் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். எஸ்டி கார்டு நீங்கள் போட்டிங்கன்னா வந்து இதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். கேமரா வந்து நீங்கள் மொபைலில் இருக்க கிளாரிட்டி எதிர்பார்க்க முடியாது, ஏன்னா இதில் அட்வான்ஸ் கேமராவில் எதுவும் கிடையாது. நார்மலாக டேப்க்கு என்ன கேம் கொடுக்கணுமோ அதான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பேக் கேம் வந்து 8 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் கேம் வந்து உங்களுக்கு 5 மெகா பிக்சல் இருக்குது. ஸோ இது நீங்கள் வீடியோ கால்ஸ்லாம் பேசுகிறதுக்கான உங்களுக்கு நல்லாவே இருக்கும். ஸோ நம்ம வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துக்கலாம். ஸோ வீடியோ குவாலிட்டி உங்களுக்கு நல்லா இருக்குது. சவுண்டும் உங்களுக்கு நல்லாவே இருக்குது, கிளியராக. நீங்கள் ஸ்டோர் பண்ணுற டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் எந்த கவர்மெண்ட் ஆஃபீஷியல்ஸ்னாலும் ஷோ பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட டிரைவிங் லைசன்ஸ், ஆர்சி புக்லாம் வந்து நீங்கள் கையில் எடுத்துகிட்டு போன அவசியம் இல்லை. இந்த டிஜிலாக்கரில் நீங்கள் ஸ்டோர் பண்ணியிருக்க ஸோ இதில் டைப் சி கேபிள் இருக்குது. அப்புறம் அதுக்கப்புறம் இதோட சார்ஜர் அடாப்டர் இருக்குது. ஸோ இந்த சாம்சங் கேலக்ஸி A52 வந்து 2 மாடல் இருக்குது. ஸோ 8GB வேரியண்ட் ஒன்று இருக்குது, 6GB வேரியண்ட் இருக்குது. ரெண்டுத்துலேயுமே உங்களுக்கு 128GB ஸ்டோரேஜ் தான் இருக்குது. 6GB வேரியண்ட் வந்து கரண்ட் ப்ரைஸ் என்ன? ஸோ உங்களுக்கு இது ஆடியோக்கு வந்து டால்பி அட்மோஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஆப்பும் இருக்குது. ஸோ நீங்கள் உங்களுக்கு ஈக்குவலைசர் தேவையான மாதிரி மாற்றிக்கலாம். இப்போ டைனமிக்கில் தான் இருக்குது. ஸோ மூவி நீங்கள் எதாவது பார்க்குறீங்கன்னா மூவி மாற்றிக்கலாம், இல்லை மியூசிக் கேட்குறீங்கன்னா மியூசிக் மாற்றிக்கலாம். ஸோ அதே மாதிரி இதில் எஃப்எம் ரேடியோ இருக்குது. நீங்கள் ஹெட்செட்டை கனெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எஃப்எம் ரேடியோ நீங்கள் கேட்டுக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம Lenovo Tab M10 செகண்ட் ஜென்ரேஷனோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ பார்த்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.